வேதா, விக்ரம் 2 பேருமே சேர்ந்து ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க. வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க. நான் எல்லாமே ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரெல்லாம் பண்ணுறாரு. பண்ண உடனே என்ன இது நம்ம ஃபுட்டு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேதா கேட்குறாங்க. அதுவா, நம்ம ஃபுட்டு மாதிரி கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு விக்ரம். பார்த்துங்க, நல்லா இல்லாமல் போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. ஏன்னா திடீர்னு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து கூட்டிகிட்டு வரணும்னு தோணுச்சு, அதான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லிட்டுருக்காரு. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. விக்ரமோட அம்மா அப்பா எல்லாருமே அங்கே இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க அக்கா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன இது, எது முன்னாடி பண்ண மாதிரி இருக்கா, அதே குழம்பே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், என்னம்மா இது நான்வெஜ்ஜுமா, அப்பப்போ தூக்கி போட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே மிருனாளினி அப்படியே இருக்காங்க. ஆமாம், இவளுக்கு யார் சாப்பாடு தரது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க. யார் கொடுக்கறது, நான்லாம் தரமாட்டேன், அந்த மிருனாளினிக்கு சாப்பாடுலாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, சரி நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அதுக்குள்ளே கேட்குறாங்க. ஒரு ஐடியா இருக்கு, கொடுக்க மாட்டேட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே ஃபோன் வருது, அண்டன் வழி பேசுகிறாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட கேட்குறாங்க. அதுவாம்மா, ஒன்றும் இல்லை, நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி, சாப்பிட்றதுக்கு வரியா? இல்லை இல்லை, இன்றைக்கி நாங்கள் வெளியே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு. ஏன்பா, கொஞ்சம் முன்னாடியே ஃபோன் பண்ணி ஈவினிங்கே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா, நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன். அப்போ சாப்பாடு, என்ன சாப்பாடு, கம்முனிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாங்க. இங்கே பாரு, மிருனாளினிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக 2 பேருமே வெளியே சந்தோஷமாக போயிருக்காங்க. அவங்க இங்கே வரணுமா என்ன, அதனால தான் நான் ஃபோனில் சொல்ல வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க. சரிம்மா, நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான், இப்போ சாப்பாடு எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அக்கா கேட்குறாங்க. சரி இரு, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. போனோடனே காவேரி வீட்டை பெல் அடிக்கிறாங்க. காவேரி வெளியே வந்து நிற்கிறாங்க. என்ன வேணும், இன்னும் பரோட்டா வாங்கிட்டே வரலையா அவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. என்ன உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பரோட்டா வாங்கிட்டு வர சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு என்ன வேணும் சொல்லு அதை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது சாப்பாடு ஊட்டி விடணுமா உனக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லை இல்லை, எனக்கெல்லாம் இல்லை, உங்கள் உடம்பு சரியில்லைல்ல, அந்த மிருனாளினிக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு சரியான ஆளே நீ தான் அப்படின்னு கஜா சொல்கிறாங்க. ஆமாம், என் பொண்ணு வாழ்க்கையில் குறுக்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கா, இப்போ அவளுக்கு நான் வந்து சாப்பாடு கொடுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ப்ளீஸ் தயவுசெய்து செய்ய, ஏன் தெரியுமா, பொண்ணும் 2 பேருமே சேர்ந்து வெளியே போயிருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ நான் ஃபோன் பண்ணி சொன்னால் அப்படியே ஓடி வந்துடுவாங்க, அப்படி வந்துட்டா ரொம்ப கஷ்டமாக போயிடும்ல. அப்படியா, என் பொண்ணு சந்தோஷமாக வெளியே போயிருக்காளா, ஓ சரி சரி சரி, நீ ஃபோன்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், நான் வரேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே வராங்க. வந்தவொடனே அந்த மிருனாளினி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஆமாம், சாப்பாடு வேற கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி போய் சாப்பாடு எடுத்துருவாங்க போங்க, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சாப்பாடு கொடுக்குறாங்க. கொடுத்தா அப்படியே தட்டி விடுறாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவளுக்கு ரொம்ப திமிரு தான், சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்றாள பற்றியா, வேணான்னு தட்டி விடுறா. இவெல்லாம் சாப்பிடலைன்னா தப்பே கிடையாது, ஒரு வேளை பட்னி போடுங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்ன காவேரி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நமக்கு மனசாட்சி இருக்குல்ல, நம்மளாம் சாப்பிட்றோம், அவள் மட்டும் சாப்பிடாம இருந்தால் நல்லா இருக்குமா, உன்னோட திறமையை வச்சு கரெக்டாக ஊட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இருக்கீங்களே, வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, என் வேலை வெட்டியை விட்டுட்டு என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே சாப்பாடு ஊட்டுனா அவள் தான் வேணான்றல, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு